ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இல்லத்தரசிகளின் கலைகள் ஒன்றான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சேமிக்கலாம். வீடு வாங்கணும்னு ஐடியா வச்சுருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. உங்களுக்கு தெரியுமா 5, 20, 40 அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முழுசாக விளக்கமாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஹோம் லோன் டென்யூர் பீரியடை 5 வருஷம் குறைக்கலாம். அதுவும் உங்களுடைய பட்ஜெட்டை டிஸ்டர்பே பண்ணாமல் பண்ணலாம். வீடு வாங்கிறது நீங்கள் சரியான வயசில் இருக்கீங்களா? இது போன பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாகவும் இருக்குது பதில். புது வீடு வாங்கிறதுனா ரொம்ப அழகான சந்தோஷமான விஷயம் கூட ஒன்று தான். பிளானிங்குடன் வீடு வாங்கணும். அப்படி இல்லைன்னா சிக்கிப்போம். நிறைய பேர் வீடு வாங்கியிருப்போம், அதுவும் லோனு மூலமாக தான் நம்ம கட்ட முடியாமல் லோன் மூலமாக தான் நம்ம வீடு வாங்கியிருப்போம். அதை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு வாங்குறது ஒரு அழகான சந்தோஷமான விஷயமும் நமக்கு தலைவலியாக அதை மாறிடவே கூடாது. சின்ன ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமே வராது. அது என்ன ஃபார்முலானா 5-20-40 ரூல்ஸ். 5 அப்படின்னா ஆனுவல் இன்கம், ஆண்டு வருமானம். நம்மளோட குடும்ப வருமானம் வருஷத்துக்கு எவ்வளவோ அதை 5 வருஷத்துக்கு நம்ம போட்டோம்னா அதுதான் நம்மளுடைய வீட்டோட பட்ஜெட்டாக இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. உதாரணத்துக்கு நாம் மாதம் ஒரு 30,000 சம்பளம் நான் 30,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம 12 வருஷத்துக்கு போட்டோம்னா 3,60,000 ரூபா. அதை நாம் 5 வருஷத்துக்கு போட்டோம்னா 3,60,000 × 5 அப்படி பண்ணோம்னா 18 லட்ச ரூபா. இதுதான் 30,000 சம்பளம் வாங்குறவங்களோட ஹோம் பட்ஜெட்டாக இருக்கணும், வீடு வாங்குறதுக்கான பட்ஜெட்டாக இருக்கணும். இதே நான் 50,000 சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா அதை 12 மாதத்துக்கு போட்டோம்னா 6 லட்ச ரூபா. அந்த 6 லட்சத்தை 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 30 லட்ச ரூபா. நமக்கு அது நம்ம சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னு சொல்ல. நம்ம இப்போ வாங்குகிற அமௌண்ட்டை நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ பண்ணோம்னா நம்ம ஹோம் பட்ஜெட் நம்மளால் கட்ட முடியும். இப்படி பண்ணால் மட்டுமே நம்மளால் பிளானிங் சரியாக வரும். அடுத்தது, இது ஒருத்தங்களுடைய கணக்கு. இதே 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்குறதுனா இன்னும் டபுளாக அந்த அமௌண்ட்டை அவங்க சேலரியும் போட்டோம்னா எவ்வளோ வருதோ இது நான் ஒருத்தங்களோட மட்டுமே நான் சேலரி கணக்கு பண்ணியிருக்கேன். இது உதாரணத்துக்கு. நம்ம சம்பளம் பிடிப்பெல்லாம் போக நம்ம கையில் வர்ற அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த கணக்கு பண்ணியிருக்கோம். அடுத்தது 5 பார்த்துட்டோம். இப்போ 20னா அது என்னென்னு தெரியும். 20 இயர்ஸ் லோன் டென்யூர் பீரியட். எல்லாருக்கிட்டையுமே ரெடியாக ஒன்றும் பணம் இருக்காது. ஹோம் லோன் தான் போட வேண்டியதாக இருக்கும். ஒரு முழு வீட்டையுமே வாங்குறதுக்கு ஹோம் லோனு ஒரு விஷயம் இருக்குது. பணம் எல்லார்கிட்டையுமே முழுசாக இருக்காது. அதுவும் 20 வருஷத்துக்குள்ள நம்ம லோனை முடிக்கணும். எதுக்கு ஏன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் கூகுளில் கூட கால்குலேஷன் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் லோன் அமௌண்ட்டு இப்போது 18 லட்சம் நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். 18 லட்ச ரூபா நான் லோன் அப்ளை பண்ணி ஹோம் லோன் எனக்கு 10 வருஷத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது பர்சன்டேஜ் 8.5%லேருந்து 8.771% வரைக்குமே இந்த இதில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதே நான் மந்த்லி எவ்வளோ நான் பே பண்ணணும்? 22,366 ரூபா மாதமே நான் பே பண்ணணும். நம்ம கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட்டு 10 வருஷத்தில் 26,83,870 ரூபா. நம்ம வாங்கின அமௌண்ட்டு 18 லட்ச ரூபா. அதுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறோன்னா 8,83,870 ரூபா
கட்ட வேண்டியது இருக்குது. இதே நம்ம 10 வருஷத்துக்கு அதே நம்ம 30 வருஷத்துக்கு போட்டோம்னா அந்த அமௌண்ட் அதே 18 லட்சம் ப்ளஸ் 8.5% அதே இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். அதே நம்ம 10 வருஷம் இல்லாமல் இப்போ 30 வருஷத்துக்கு நான் இந்த அமௌண்ட்டை போடுறேன். மாதம் இஎம்ஐ 13,904 ரூபா. வட்டி மட்டுமே நம்ம இந்த 30 வருஷத்தில் கட்டுறது 32,05,544 ரூபா. நம்ம கட்டி முடித்த அமௌண்ட் எவ்வளோ வருது பாருங்கள், 50,05,540 ரூபா. நம்ம வாங்கின அமௌண்ட் எவ்வளோ, அப்ளை பண்ணது 18 லட்சம் தான், நம்ம கட்டி முடிக்கிறது 50 லட்சம். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு. அடுத்ததான் அதே 30 லட்சத்துக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 சம்பளம் வாங்குறவங்க அதே பர்சன்டேஜ் தான் 10 வருஷத்துக்கு பண்ணுறோம். மாதம் இஎம்ஐ 37,276 ரூபா. நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக 14,73,117 ரூபா. நம்ம கட்டி முடிக்கிற அந்த 10 வருஷத்தில் நம்ம கட்டி முடிக்கிற அமௌண்ட்டு 44,73,117 ரூபா ஆகுது. நம்ம வாங்கினது 30, நம்ம 14 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறோம். அதே 30 வருஷத்துக்கு நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இஎம்ஐ 23,000 ரூபா 174 ரூபா ஆகுது. 33,42,566 ரூபா. நம்ம கட்டின அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள், 83,42,566 ரூபா. நாம் வாங்கினது 30 லட்சம். 30 வருஷத்துக்கு போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. வட்டி அதிகமாகவே கட்ட வேண்டியது இருக்கும். இதிலேயே வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க. நமக்கு மாதம் கட்டுறது கம்மியாக இருக்கும், ஆனால் நாம் கட்டின அமௌண்ட்டை கணக்கு போட்டால் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 வருஷத்துக்குள்ளே முடிக்க பாருங்கள், உங்கள் பிரச்சனை சரியாயிடும். இப்போ நம்ம 5 பார்த்தாச்சு, 20 பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம 40 பார்க்க போகிறோம். 40 அதாவது 40% இஎம்ஐ. நம்மளுடைய மந்த்லி பட்ஜெட் இல்லாமல் செலவு இது எல்லாமே இல்லையா? இங்கே நம்மளுடைய இஎம்ஐ எல்லாமே ஃபோன் இஎம்ஐயாக இருக்கலாம், பைக், கார், எல்லா இஎம்ஐயும் நம்மளோட வருமானத்துலேருந்து 40%க்குள்ளே தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது லைஃப் மூவ் பண்ண பாதுகாப்பாகவும் இருக்கும், கடனும் வாங்காமலும் இருக்கலாம். நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கணும். நம்மளுடைய இஎம்ஐ 40%க்குள்ளே தான் இருக்கணும்னு மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டு வருமானம் 20 இயர்ஸ் லோனு, 40 இஎம்ஐ. இந்த டேபிள் வழியாக இது உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். நம்மளோட குடும்ப வருமானம், ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 3,60,000 ரூபா. அது அந்த குடும்பத்தோட மாத வருமானம் 30,000 ரூபா. அதே 5 வருஷத்துக்கு போட்டோம்னா 18 லட்சம் ரூபா. நம்ம டவுன் பேமெண்ட்டு 20%னா 3,60,000 ரூபா. நம்மளோட லோன் அமௌண்ட் 14,40,000 ரூபா. இஎம்ஐ ஹோம் லோனுக்கு மட்டுமே இது பண்ணியிருக்கிறது 8.5%. இது 20 வருஷத்துக்கு போட்டோம்னா 12,533 ரூபா ஆகுது. இது ஃபுல்லாகவே கால்குலேஷன் பண்ண அவங்க சேலரியிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இஎம்ஐக்காக அவங்க பே பண்ணுறாங்கன்னா 42%. இது நான் என்ன சொன்னேன், 40%க்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம லோன் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லையா நம்ம சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளோட லைஃப்பை மூவ் பண்ண முடியும், நம்ம பட்ஜெட்டையும் இடிக்காமல் இதை மூவ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தேங்க்ஸ். பாய்.